ஹலோ அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒருத்தவங்களுடைய கடந்த காலத்தில் அவங்க ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதாவது குட் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுடைய பாஸ்ட் எபிலிட்டியை பற்றி சொல்கிறது தான். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நான் குழந்தையாக இருந்தபோது நீந்த முடியும். இது நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் அ சைல்டு. அவங்க குழந்தையாக இருக்கும்போது அவங்க ஸ்விம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க நான் குழந்தையாக இருக்கும்போதும் நீந்த முடியும் அப்படின்றத ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் அ சைல்டு அப்படின்ட்டு அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவள் பள்ளியில் நன்றாக பாடுவாள். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஷி குட் சிங் வெல் இன் ஸ்கூல். ஷி குட் சிங் வெல் இன் ஸ்கூல். நெக்ஸ்ட்டு பள்ளியில் அவனால் மிக வேகமாக ஓட முடியும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹி குட் ரன் வெரி ஃபாஸ்ட் இன் ஸ்கூல். ஹி குட் ரன் வெரி ஃபாஸ்ட் இன் ஸ்கூல். நெக்ஸ்ட்டு நாங்கள் டெல்லியில் இருந்தபோது ஹிந்தி பேச தெரிந்தது. அவங்க டெல்லியில் இருந்தபோது அவங்களுக்கு ஹிந்தி பேசுறதுக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்றத அவங்க எப்படி சொல்கிறாங்க? வி குட் ஸ்பீக் ஹிந்தி வென் வி லிவ்ட் இன் டெல்லி. வி குட் ஸ்பீக் ஹிந்தி வென் வி லிவ்ட் இன் டெல்லி. அவங்க டெல்லியில் இருந்தபோது அவங்களுக்கு ஹிந்தி பேச தெரிந்தது. இது அவங்களுடைய பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம். இதை தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது கிரிக்கெட் விளையாட தெரிந்தது. இது நம்ம எப்படி சொன்னோம்? தே குட் ப்ளே கிரிக்கெட் வென் தே வேர் கிட்ஸ். அவங்க குழந்தையாக இருக்கும்போது தான் அவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. இதில் அவங்களோட பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இதில் நம்ம குட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இதில் நம்ம நம்ம குட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அவங்களோட பாஸ்ட் எபிலிட்டிஸை பற்றி அவங்க சொல்கிறதுனால தான் இதில் நம்ம குட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.